கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேச போற டாபிக் வந்து இன்ஸ்டாகிராம் ப்ராஸ்டிடியூஷன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இந்த பர்டிகுலர் வேர்ட் நான் வந்து யூஸ் பண்ணதுக்கு. வி கேன் ஆல்சோ கால் இட் அஸ் இன்ஸ்டாகிராம் ஸ்கேம்னு சொல்லலாம், இன்ஸ்டாகிராம் ஃபேக் அக்கௌண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ எந்த நேம் சொன்னாலும் இதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் விஷயம் இதில் வந்து நடந்துட்டு இருக்கு. சில விஷயங்கள் உண்மையாகவே இருக்கு, சில விஷயங்கள் வந்து பொய்யா இருக்கு. அந்த எல்லாத்துக்கும் மேலே ஒரு காமன் டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல வந்து இந்த ப்ராஸ்டிடியூஷன் அப்படிங்கிற பர்டிகுலர் விஷயம் வந்து ரொம்பவே வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ரீசெண்ட் டைம்ஸ்ல சோஷியல் மீடியா அப்படின்னு இருக்கிற பர்டிகுலர் இன்ஸ்டாகிராம்லயும் இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கிறது வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். எதனால அப்படின்னு பார்த்தா, இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல எல்லாருக்குமே ஒரு டைம் பாஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இப்படிதான் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு டைம் பாஸா இருக்கு. ஒரு தியேட்டர்ல மூவி பாக்குறவங்களோட கவுண்ட் வந்து கம்மியாகுது. வீட்டுல டிவி பாக்குறவங்களுடைய கவுண்ட் வந்து கம்மியாகுது. ரேதர் தேன் தட் எல்லாருடைய வியூ எதை நோக்கி போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் அப்படின்ற சோஷியல் மீடியாஸை நோக்கி தான் வந்து போகுது. அதில் இருக்கிற போஸ்ட்ஸ், அதில் இருக்கிற வந்து கண்டென்ட்ஸ், அதில் இருக்கிற மீம்ஸ், அதில் இருக்கிற வந்து சோஷியல் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராமில் இன்ஸ்டன்ட்டாக வந்து அவைலபிளாக இருக்கிறதுனால எல்லாருமே ப்ரெஃபர் பண்ணுற ஒரு பர்டிகுலர் ஆப் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் தான். இந்த பர்டிகுலர் இன்ஸ்டாகிராமில் நிறைய விஷயங்கள் வந்து ஒரு அலார்மிங்காக இருக்கு. சொசைட்டிக்கு வந்து மிகப்பெரிய அலார்மிங்காக இருக்கு. அதில் மேஜரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள எத்தனை பேர் வந்து சோஷியல் மீடியால இன்ஸ்டாகிராம்ல அக்கௌண்ட் வச்சுட்டு இருந்தீங்களா? அப்படி மீறி நீங்க இன்ஸ்டாகிராம்ல அக்கௌண்ட் வச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த விஷயத்தை நீங்க வந்து கோ த்ரூ பண்ணிருப்பீங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு மீம் பார்த்துருப்பீங்க. உள்ள கமெண்ட்ஸ்ல போகும்போது டிஎம் மீ அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ், ஏகப்பட்ட ஃபேக் அக்கௌண்ட்ஸ்ல இருந்து இருக்கும். சில அக்கௌண்ட்ஸ்லாம் ரியல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், சில அக்கௌண்ட்ஸ்ல வந்து ஃபேக் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பே பண்ற வரைக்கும் உங்க அக்கௌண்ட்டை வந்து ஆன்லைன்ல வச்சுட்டு பே பண்ண அப்புறம் பிளாக் பண்ணிட்டு போகிற நிறைய அக்கௌண்ட்ஸையும் நம்மளால வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து இன்ஸ்டாகிராம்ல நடந்துட்டு இருக்கு அப்படின்னும் போது, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் ப்ராஸ்டிடியூஷன் அப்படிங்கிற விஷயத்திலேயே மாடர்னா ஸ்லோவா வேற விஷயத்துல வந்து எவால்வ் ஆயிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எப்படிலாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரீசெண்டா நான் ஒரு போஸ்ட் பார்த்தேன். இந்த போஸ்ட் வந்து ஒரு பர்டிகுலர் மீம் பேஜ்ல இந்த மாதிரிலாம் கூட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி போட்டு ஒரு போஸ்ட், வேற ஒருத்தர் போட்ட போஸ்ட் இவங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒரு பர்டிகுலர் கேர்ள் ஓகேங்களா, ஒரு பர்டிகுலர் விமென் ஓகேங்களா. ஸோ அவங்க போஸ்ட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார் டிரைவிங் அவுட்டிங்க்கு ஒரு ப்ரைஸு, வித் காஃபி அவங்க கூட போயிட்டு காஃபி குடிக்கணும்னா அதுக்கு ஒரு ப்ரைஸு, அவங்க கூட போயிட்டு எங்கன்னா போயிட்டு தியேட்டருக்கு போகணும் அப்படின்னா ஒரு ப்ரைஸு, அவங்க கூட அவங்களோட வீட்டில் போயிட்டு குக் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ரைஸு, அவங்க கூட ஃபேமிலி கேதரிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி லிஸ்ட் அவுட் போட்டு இதுக்கு இவ்வளோ ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி போட்டு ஒரு பர்டிகுலர் போஸ்ட் வந்து ஒரு விமன் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே வந்து ஷாக்கிங்காக இருந்தது. அந்த பர்டிகுலர் போஸ்ட் உண்மையாகவே விமன் தான் போட்டாங்களா அப்படிங்கிறதுலாம் வந்து அடுத்த குறி. பட் இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து இன்ஸ்டாகிராம்ல நடந்துட்டு இருக்கிறது வந்து இட் இஸ் ஹைலி ஒரு சோஷியல் பிக் டேஞ்சர் அலார்மிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இதை நம்ம இவ்வளவு டெப்தா, இந்த விஷயம் ஒண்ணுமே இல்லாத விஷயம் தானே, இது ஏன் நம்ம இவ்வளவு டெப்தா பேசுறோம் அப்படின்னா, முன்னாடிலாம் வந்து நம்மளுடைய வீட்டில் இருக்கிற பசங்களாம் வந்து மொபைல்ஸ் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணுறாங்க. நமக்கு தெரியாத அப்ளிகேஷன்ஸ், நமக்கு தெரியாத சாஃப்ட்வேர்ஸ் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுன்ற அந்த பர்டிகுலர் நுணுக்கங்கள் வரைக்கும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிற கிட்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே வந்து ஸ்மார்ட்டாக இருக்காங்க. பட் அவங்களுடைய ஸ்மார்ட் எனஃபுக்கு வந்து ஒரு டேஞ்சர் அலார்மிங்காக இந்த பர்டிகுலர் விஷயங்கள் வந்து இருக்கிறது வந்து ரொம்பவே வந்து தப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறதால இன்னைக்கு இந்த விஷயம் பத்தி பேசுறோம். சரி, ஓகேடா, இந்த விஷயம் பத்தி நீ பேசுற, இது மூலியமா நீ சொல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, பேரண்டல் யூசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து எல்லாத்துலயுமே இருக்கு, எல்லா அப்ளிகேஷன்ஸ்லயுமே இருக்கு. ஸோ அதை நீங்க வந்து மேக்ஸிமம் எனேபிள் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதை இன்டெப்தா எங்க போயிட்டு டெக்னிக்கலா பண்ணணும் அப்படிங்கறது வந்து நானும் வந்து பார்த்துட்டு இருக்கேன். பட் அதை சொல்ற அளவுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் மேபி எனக்கு இருக்கு அப்படின்னு தெரியல. என்னை விட அதிகமா டெக் ரிலேட்டடா எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட நிறைய யூடியூப் சேனல்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்மளுடைய வியூ என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரிலாம் இருக்கு, நீங்க இப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்ற ஒரு விஷயம் தான். பட் இதுல என்ன அப்படின்னா, இந்த பர்டிகுலர் பேரண்டல் யூசேஜ் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்லாம் எதெல்லாம் பார்க்கலாம், எதெல்லாம் பார்க்கக்கூடாது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் பண்ணி வைக்கிறது, யூடியூப்ல இருக்கட்டும், சோஷியல் மீடியா, இது எல்லாத்தையும் நம்ம வந்து அதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி நம்மளுடைய பசங்களை இந்த மாதிரி ஒரு டேஞ்சர் அலார்மிங் சொசைட்டில இருந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு
ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு நினைச்சேன். நிறைய பேருக்கு பேரண்டல் கைடன்ஸ்னா என்ன, பேரண்டல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னா சோஷியல் மீடியாஸ்ல என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். பட் எத்தனை பேர் இதை வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து இங்க பிக்கெஸ்ட் கொஸ்டின் மார்க். ஸோ தயவு செஞ்சு அதெல்லாம் எனேபிள் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு, கிட்ஸ்க்கு எது வேணுமோ அது மட்டும் அவங்க பார்க்குற மாதிரி இந்த பர்டிகுலர் மொபைல் வேர்ல்டு, இந்த பர்டிகுலர் இன்டர்நெட் வேர்ல்டில் அவங்களுக்கு ஒரு பெட்டர் சொசைட்டியை கிரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு பேரண்டா, ஒரு அப்பாவா, ஓகேங்களா, நான் வந்து இந்த விஷயத்த நான் சொல்றேன் அப்படின்னா எனக்கும் பயமா இருக்கு. எனக்கும் ஒரு பையன் இருக்கான், அவனும் நாளைக்கு இந்த சோஷியல் மீடியா வந்து யூஸ் பண்ணும்போது அவன் எந்தெந்த விஷயங்கள்லாம் பார்ப்பான் அப்படின்னு யோசிக்கும் போதே வந்து பயமா இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இந்த சொசைட்டில, இந்த சோஷியல் மீடியால அவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ், தப்பான இன்ஃபர்மேஷனும் சரி, நல்ல இன்ஃபர்மேஷனும் சரி, அவ்வளவு வந்து A to Z எல்லாமே அவைலபிளா இருக்கும்போது we have to think about, we have to choose about what our children should see, what our children should get knowledge from that social media அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த வீடியோ நான் ஒருத்தருக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். தேங்க்ஸ் ஸோ மச்.